பிக் பாஸ். இந்த பிக் பாஸ் என்ற ஷோக்கு இருக்கிற அளவுக்கான அந்த ஃபேன் பேஸ், அந்த ஒரு ஸ்பான்சர்ஷிப், அதுக்கான கேள்விகள் வேற எந்த ஒரு ரியாலிட்டி ஷோக்குமே வந்து இல்லை. ஸோ அப்போ அப்படி இருக்கக்குள்ள பல நாடுகளில் இருக்கிற மக்களுக்கு, ஈவன் தமிழில் பிறக்காதவர்களுக்கு கூட வந்து அந்த ஷோவில் போயிடணும், அது தமிழில் பிறந்து தமிழில் கிடைக்காட்டியும் வேற லாங்குவேஜில் கிடைச்சா அதை கற்றுக்கிட்டு நாங்கள் போக ரெடி அப்படின்னு சொல்கிறவங்க தான் பல பேர். ஸோ அப்படி இருக்கக்குள்ள நம்ம தமிழ் பிக் பாஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீசன் 3 பிக் பாஸ் தமிழ் சீசன் 3ல லாஸ்ட்லியா மரியனேசன் அப்படின்னு ஒருத்தவங்க வந்தாங்க. பட்டி தொட்டி எல்லாம் அவங்க வந்த நாள்ல இருந்து அந்த ஷோ முடிஞ்சு ஒரு 3 மாசம் வரைக்குமே பட்டி தொட்டியெல்லாம் லாஸ்ட்லியா அப்படின்றதான் பேரு. அந்த அளவுக்கு சம்பவம் பண்ணாங்க. அதே சீசன்ல தர்ஷன் அப்படின்றவர் வந்தாரு. ஸோ அந்த சீசன்ல அது நடக்கைக்குள்ள கவின், சாண்டி, வனிதா விஜயகுமார், ஸோ இப்படியான நபர்களை தாண்டி இல்லை அந்த நபர்களுக்கு ஈக்குவலா ஒரு புதுமுகம் அறிமுகம் பேசப்பட முடியுமானா முடியும்னு காமித்தவர் தான் தர்ஷன் அவர்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 வருட கேப்புக்கு அப்புறம் ஜனனி குணசீலன் அப்படின்றவங்க வந்தாங்க. ஸோ பார்த்த உடனே எல்லாருக்கும் அவங்கள பிடிச்சிட்டு கோடம்பாக்கத்தில் எப்படியாவது இவங்களை புக் பண்ணிடணும் அப்படின்னு பல பேர் காத்திருந்தாங்க. 70வது நாள் வெளியில வந்தாலும் அந்த அவங்க வெளியில வந்த அந்த எபிசோட் டெலிகாஸ்ட் ஆக முதல் லோகேஷ் கனகராஜ் அண்ணா அவர்களுடைய படத்துல இவங்க நடிக்கிறாங்கன்ற அப்டேட்டை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சொன்னோம். அப்படி இப்ப வரைக்கும் கிட்டத்தட்ட 13-15 படங்கள் கைவசம் வச்சிருக்காங்க. பேக் டு பேக் அவங்களோட படங்கள் வர இருக்கு. ஸோ இப்படி வந்து பிக் பாஸுக்குள்ள போனா வாழ்க்கை எப்படி மாறும்னு ஒரு புதிய சரித்திரம் படிச்சவங்க ஜனனி குணசீலன் மேம் அவர்கள். இந்த 3 பேருமே இலங்கை, ஜெஃப்னா, ஜாழ்ப்பாணத்தை சேர்ந்தவங்க. ஸோ எகெயின் வந்து 3 வருட கேப், பிக் பாஸ் தமிழ் சீசன் 9. ஸோ இப்போ வைல்ட் கார்டு என்ட்ரி வந்து இந்த நவம்பர் 1ஆம் தேதி வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரிங்களா, வரும். அது இந்த மண்டேயா டியூஸ்டேயா அப்படின்னு இருக்கக்குள்ள நவம்பர் மாதம், அதாவது 5வது வார தொடக்கம், அதுல வந்து வரும் அப்படின்னு தான் இப்போ வந்து ரீசெண்ட் தகவல். இதுல வந்து பாத்தீங்கன்னா இலங்கை போட்டியாளராக வந்து இப்போ வந்து இந்திய தொலைக்காட்சிகள்ல நிறைய ஷோக்கள்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி கொண்டிருக்க வாகீசன் அவர்கள். ஸோ அப்போ அவங்க வந்து அவங்களுடைய பேர் வந்து வந்திருக்கு. ஸோ அதை பார்த்ததுமே நிறைய பேர் வந்து நம்ம கிட்ட கேட்டாங்க, நான் இதை பற்றி பேசுங்க ப்ரோ, இதை பற்றி பேசுங்க தம்பி, இதை பற்றி பேசுங்க அப்படின்னு. சரி, அதன் அடிப்படையில் இன்னொரு இலங்கை போட்டியாளர், சரி அவங்க யாரு அப்படியான விடயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக இலங்கை பிக் பாஸ் ரசிகர்கள், அடுத்தது வெளிநாட்டு போட்டியாளர்களை விரும்புகிறவங்க பிக் பாஸில் கண்டிப்பா இது நடக்கிற பட்சத்துல தரமான சம்பவம் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள், கேள்விகள் இருந்துச்சுன்னா கேளுங்க, அதை பத்தி அடுத்த வீடியோல பேசலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே, முதலாவது வீடியோ வந்து வாய்சன் அவர்கள் இன்னொரு டிவிக்கு வந்து ஒரு குக்கிங் ஷோக்கு வந்து போயிருந்தாங்க. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா அது அவருக்கான ஷோ இல்லை அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். அதே நேரத்தில் பிக் பாஸ் போன்ற ஷோல தான் அவருடைய அந்த ரியாலிட்டியை காமிக்க முடியும். அவர் பாட்டு பாடுறதா இருக்கட்டும், அவருடைய குரலா இருக்கட்டும், அது பிக் பாஸ் தான் ஒரு அருமையான தளம். ஏன்னா பிக்கஸ்ட் ரியாலிட்டி டிவி ஷோ இந்தியா, 24 மணி நேரம் உலகெங்கும் இருக்கிற மக்கள் பார்க்குறாங்க. அப்ப அவர் பேச நினைச்சது, சொல்ல நினைச்சது, பாட நினைச்சது என்ன வேணுமென்றாலும் அவர் வந்து சொல்லலாம். அந்த பிளாட்ஃபார்மை வந்து பாவிச்சுக்கலாம். அந்த மெசேஜ் பல கோடி பேருக்கு போகும். அப்ப நான் வந்து அதை வந்து நான் அணித்தரமா சொன்னேன், அந்த இடம் அவருக்கான இடம் இல்லை, அந்த குக்கிங் ஷோ அவருக்கான இடம் இல்லை. அப்ப அவர் வந்து இங்கதான் வரணும். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா விஜய் டிவி. ஸோ விஜய் டிவி போல ஒரு எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வந்து வெளிநாடுகள்ல இருந்தும் தமிழ் சினிமால ஜொலிக்கலாம் அப்படின்னு ஒரு பெரியதொரு நம்பிக்கையை கொடுத்து அத்திவாரம் போட்டு பல பேரை உருவாக்குனது வந்து விஜய் டிவி தான். வேற எந்த டிவியுமே வந்து பண்ண நினைக்கல. அதை பண்ணி காமித்தது விஜய் டெலிவிஷன். ஸோ லாஸ்ட்லியா அவங்க கொரோனா மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு லாஸ்ட்லியா அடுத்த நயன்தாரா, அந்த அளவுக்கு அவங்க வேற லெவல் அவங்க பிஸியா இருந்திருப்பாங்க. எக்கச்சக்கமான படங்கள் அப்ப வந்தது. ஸோ பட் இப்போ ஜென்டில் உமன் என்ற ஒரு படம் வந்துச்சு, அது வெற்றி பெற்றது. அவங்களுடைய ஃபிட்னஸ் வேற லெவல்ல இருக்கு. இப்ப எல்லாம் ஹீரோயின்ஸ் வந்து அந்த ஒரு 30 வயது தாண்டா ஹீரோயின் மார்க்கெட் போயிடும் அப்படின்னு இல்லை. 43-44 வயசுலயும் ஹீரோயினா நடிக்கிறவங்க இருக்காங்க. ஸோ கல்யாணம் அப்படின்றது இப்பதான் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே மாறி போயிட்டு 40 வயசுல கூட கல்யாணம் பண்ணலாம். 40 வயசுலயும் கல்யாணம் பண்ணாம நடிக்கிறவங்க வந்து இருக்காங்க. இன்னொன்று வந்து கல்யாணம் பண்ணினா ஹீரோயினா நடிக்க முடியாது, அந்த காட்சியில நடிக்க முடியாது, ரொமான்ஸ் காட்சியில நடிக்க முடியாது, காதல் காட்சியில் நடிக்க முடியாது. அதெல்லாம் எப்பயோ செத்து போச்சு, அந்த விடயமெல்லாம் மாறிட்டு. ஸோ அப்படி இருக்கக்குள்ள எப்படி 2019 லாஸ்ட்லியா மரியனேசன் அவர்கள் கொடியட்டி பறந்தாங்களோ, அவங்களோட பேர் பறந்ததோ, கூடிய சீக்கிரம் அதே இடத்தை அவங்க பிடிப்பாங்க. அது எனக்கு நமக்கு வந்து அதிகபட்ச நம்பிக்கை இருக்கு.
ஸோ அப்போ இன்னொரு பக்கம் ஜனனி குணசீலன் அவர்கள், தர்ஷன் அவர்களும் நிறைய படங்கள் நடிச்சு கொண்டிருக்காங்க, வர இருக்கு. ஸோ அப்போ வாய்சன் அவர்கள் வந்து அவருக்கான இடம் பிக் பாஸ் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ வந்து வேற சில தளங்கள்ல வாய்சன் அவருடைய பேரை வந்து போட்டிருக்கு, இவர் வந்து வருவார் அப்படின்னு. சரியா, இது ஒன்று. இதே நேரத்தில் இன்னொரு பிரபலமான ஒரு டிக்டாக்கர், அவங்க வந்து இந்திய தொலைக்காட்சி, இந்திய யூடியூப்கள்லையும் சில இன்டர்வியூக்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க ஒரு அப்டேட் போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இலங்கையில இருந்து பிக் பாஸ் ஷோக்கு ஒரு ஜாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் ஒருத்தங்க, திருநங்கை ஒருத்தங்க வர்றாங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு விஷ் பண்ணி கூட போட்டிருந்தாங்க. அது சாதாரணமாக நபர்கள் போடுறேன்னா சும்மா போடுறாங்க, தலையங்கம் இப்படி இருக்கும், உள்ளுக்குள்ளே போய் பார்த்தா உண்மையாக சொல்லியிருப்பாங்க அப்படின்னு இருக்கும். ஆனால் இவங்க வந்து பெரிய ஒரு நபர். ஸோ இப்போ இவங்க சொல்லைக்குள்ள அவங்களோட பேரும் அந்த திருநங்கை யாரு அப்படின்ற இதுவும் வந்து பார்க்கப்படுது. ஸோ ஒருவேளை 2 பேரும் வர்றாங்களா, இல்லை ஒருத்தங்களா, இல்லை இவங்களை தாண்டி வேற யாராவது வர்றாங்களா அப்படின்றது வந்து இன்னும் தெரியல. சரிங்களா, இது வந்து இப்போ சோசியல் மீடியாவில் போய்கொண்டிருக்கப்படியே. அப்போ அதை பார்த்துட்டு நம்மளுடைய சொந்தங்கள், பந்தங்கள், சகோதரங்கள், ஸோ உலகெங்கும் இருக்கின்ற புலம்பெயர்ந்த உறவுகள், நம்ம சேனலில் இருக்கிற உறவுகள் எல்லாருமே வந்து கேட்டாங்க, தம்பி இதை பற்றி பேசுங்க அப்படின்னு. இது சோசியல் மீடியாவில் வர்ற விடியம். சரி, அப்போ என்னோட சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாய்சன் ராசி அவர்கள் வர சான்ஸ் இருக்கா அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ஒரு டவுட்டு. ஏன்னா அவர் வந்து பிஸியாக இருக்கிறவர், அதுவும் இந்த மாதங்களில் வெளிநாட்டு பயணங்கள் இருக்கும், அந்த பாட்டு பாடுறது அங்கே அப்படி இருக்கும். அப்படி இருக்கக்குள்ள அவர் வருவாரா அப்படின்றது ஒரு சந்தேகம் தான். ஆனாலும் அவருக்கு ஒரு தமிழ் சினிமாவில் கலக்கணும் அப்படின்னு ஒரு விருப்பம் இருக்கு. ஸோ அப்போ தமிழ் சினிமாவில் கலக்கினவர்களை ஆரம்பித்து வளர்த்து விட்டது நம்ம விஜய் டிவி, விஜய் டிவியோட நிகழ்ச்சிகள். சின்னத்திரையிலேருந்து இன்னைக்கு விஜய் சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து உழவு கொடிகட்டி பறக்கிறாங்கன்னா அது விஜய் டிவி அங்கேருந்து தான் வந்தாங்க. ஸோ கவினவர்கள் அடுத்து. ஸோ அப்படி இருக்கக்குள்ள ஒரு வேளை சான்சஸ் இருந்தாலும் இருக்கலாம். சரிங்களா, என்ன அவர் வந்து ஒரு 28வது நாள் வந்தாருன்னா அங்கால ஒரு 77 நாட்கள், அந்த 77 நாட்கள் அவர் எத்தனை நாட்கள் இருக்கார் அப்படின்னு பார்க்கணும். கண்டிப்பாக வாய்சன் வந்து அவருக்கு ஓட் வரும். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. என்ன பொறுத்த வரைக்கும் வாய்சன் அவர்கள் வந்தால் நல்லா இருக்கும், வரவேற்கத்தக்க ஒரு விடயம். ஆனால் அதை விட இப்போ ஜனனி அப்படின்றவங்க யாருன்னே தெரியாத ஒரு பொண்ணு, லாஸ்லியா மேரினேஷன் அப்படின்றவங்க யாருன்னே தெரியாதவங்க, தர்ஷன் அப்படின்றவர் யாருமே தெரியாதவங்க. ஸோ அப்போ அப்படியான நபர்கள் வரைக்குள்ள அவங்க அதாவது தரமான போட்டியாளர்கள், குவாலிட்டியான போட்டியாளர்கள், அந்த வாழ்க்கையில் ஜெயித்தவர்களை விட வாய்சன் ஆல்ரெடி வந்து ஒரு அச்சீவ் பண்ணிட்டாரு. ஸோ அப்போ ஒரு ஆரம்ப ஸ்டேஜில் இருப்பாங்கல்ல, ஜனனி மேம் அவர்கள் பிக் பாஸ்குள்ளே வர முதல் இருந்தாங்க, லாஸ்லியா மேம் அவர்கள் பிக் பாஸ்குள்ளே வர முதல் இருந்தாங்க, தர்ஷன் அவர்கள் பிக் பாஸ்குள்ளே வர முதல் இருந்தாங்க. அந்த இடத்துல இருக்கிற தரமான ஒருத்தங்க வந்தாங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்றதான் ஒரு அப்டேட். ஸோ இலங்கை போட்டியாளர்களோட பேச்சு இப்போ எல்லா சேனல்லையும் பேசப்படுது, வரவேற்கத்தக்க விடயம் மக்களே. ஸோ இதை தாண்டி வேற சில தளங்கள்ல நேற்று முந்த நாள் ஒவ்வொரு முறையுமே 6 பேர் 7 பேருன்னு லிஸ்ட் மாறுது. ஸோ இந்த வாட்டி விஜய் சேதுபதி அண்ணா நடத்துகிற பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 வெறித்தனமா போகுது, தரமா இருக்கு. அதுல முக்கியமா வந்து எல்லாமே ட்விஸ்டா இருக்கணும் என்ற ரீதியில சரியான தகவல்கள் வெளியிடாம மாத்தி மாத்தி பிக் பாஸ் டீம் வந்து விளையாடி கொண்டிருக்கு. அதுவும் வந்து நல்லா தான் இருக்கு பார்க்க. சரிங்களா, ஸோ அதனால அந்த வைல்ட் கார்டு என்ட்ரி நடக்கக்குள்ளதான் நமக்கு தெரியும், உறுதியா சொல்ல முடியும். அது வரைக்கும் வர்ற தகவல்கள் வெறும் ரூமர்களாக தான் இருக்கு. சரிங்களா, ஆனா இன்று வந்து சோசியல் மீடியால பல இடங்கள்ல வாய்சன் ராசியா அவரை வந்து பிக் பாஸ் சீசன் 9ல அழைத்திருக்கார்கள், அவர் ஓகே சொல்லியிருக்கார் அப்படின்னு தான் வருது. பாப்போம் என்ன நடக்குது அப்படி என்பதை. நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்க, முடிஞ்சா பல பேரோட ஷேர் பண்ணுங்க. இப்போ வரைக்கும் பிக் பாஸ் தமிழ் சீசன் 9ல வீட்டுக்குள்ள 16 பேர் இருக்காங்க. இன்று ஆதிரை அவங்க வெளியில போனாங்க. 16 பேர் இருந்தாலும் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் 5 பேர் தான் இப்ப மக்களுக்கு பிடிச்சிருக்கு, கேம் ஆட ஆரம்பிச்சிருக்காங்க. கனி அவர்கள், சபரி அவர்கள், அப்புறம் விக்ரம் அவர்கள், சுபிஷா அவர்கள், டாக்டர் திவாகர் அவர்கள், இவங்களை தவிர்த்து மீதி எல்லாமே இப்ப நீங்க பாப்பீங்க கமருடின், பார்வதி, வியானா, இந்த கானா, வினோத், இதெல்லாமே மக்கள் சப்போர்ட் இல்லை, பிஆர் டீமோட சப்போர்ட், பெயிண்ட் போர்டோட சப்போர்ட். பிஆர் டீம் வைக்கிறதுல தப்பு இல்லை, அதுக்கு ஏதாவது உருப்படியா பண்ணணும் இல்ல. ஆபாசமான வார்த்தைகள், கெட்ட கெட்ட விடயங்கள், இரட்டாத்த விடயங்கள், சண்டை பிடிக்கிறது, அடிக்க போறது, பாயிறது, இவனுக்கெல்லாம் நம்மளோட மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்களா? சத்தியமா இல்லைல்ல. இத்தனை வருஷம் நம்மளோட மக்களோட பழகுறோம், இருக்கிறோம். அப்ப நம்ம மக்களோட டேஸ்ட் நமக்கு தெரியாதா? ரோட்ல ஒருத்தர் ஆபாசமா பேசினாலே நம்ம மக்களுக்கு பிடிக்காது, தமிழ் மக்களுக்கு பிடிக்காது.
எந்த மக்களுக்குமே பிடிக்காது. எனக்கு தமிழ் மக்களை பற்றி தெரிஞ்சபடியா, நான் பழகுறபடியா, அப்புறம் அங்கே கூட இருந்தபடியா நான் சொல்றேன் நம்ம மக்களுக்கு பிடிக்காது. அப்ப அப்படிப்பட்டவங்களுக்கு யாரு ஓட் போடுவாங்க? அப்ப போடுறது என்ன? இயந்திரங்கள், பெயிண்ட் போர்ட்ஸ். ஸோ லெட்ஸ் சி. நன்றி.